ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த முதல் ஓடிஐ முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா 17 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். நான் ப்ரீவியூல ஒரு 11 சொன்னேன் இந்தியாவுக்கு. அவ எடுத்த 11ம் நான் சொன்ன 11க்கும் வித்தியாசம் இருக்கு. நான் திலக் வர்மாவும் ரிஷப் பந்தும் விளையாடுவான்னு நினைச்சேன். அவ ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 4 விளையாடிட்டு வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 5, அதாவது அக்ஷர் பட்டேலுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர். நான் திருப்பியும் சொல்லுவேன், கேஎல் ராகுல் நம்பர் 4 ஆர் 5ல தான் விளையாடணும். ஆனா அவ நம்பர் 6ல தான் போட்டுருக்கா. அதை மாத்துற மாதிரி தெரியல. சவுத் ஆப்பிரிக்கா இப்ப பகுமா ஃபிட்னஸ்னால இந்த மேட்ச் அவரால் விளையாட முடியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டு ரெட் பால் கிரிக்கெட்டு கமிட் பண்ணும். ஏன்னா அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரான்னு அந்த கேள்வி இருந்ததுன்னா இந்த பேட்டிங் வேணா பொசிஷனலி கேன் பி டிஸ்டபிளைஸ். அதை பற்றி நான் போக போக சொல்றேன். நான் சொன்ன மாதிரி 4 சீமர் விளையாடினா இந்தியாவுக்கு அந்த 2 ஸ்பின்னர் ஜடேஜா அண்ட் குல்தீப் இருக்கிறதுனால they will go with that and they will go with an edge because of that ன்னு சொன்னேன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சரண் முத்துசாமி இஸ் நாட் கோயிங் டு ட்ரபிள் திஸ் பேட்டிங் ன்னு சொன்னேன். 10 ஓவர்ல 73 ரன். எதனால கேஷவ் மகாராஜா ஒக்காத்தி வச்சான்னு எனக்கு புரியல. ரெஸ்டிங்னு சொன்னா எதனால பண்ணிருந்தான் எனக்கு புரியல. ஸோ தட் வாஸ் ஆன் த டீம் காம்பினேஷன். இந்தியாவோட பேட்டிங்னு பார்த்தோம்னா ஓகே, ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பிளேட் வெரி வெல். நான் எதிர்பார்த்த விஷயம் தான். ஒரு பிளேயர் எந்த ஃபார்மேட்லயுமே ஒரே மாதிரி அவுட் ஆறதுன்னா the people who are responsible overseeing him in those environments have not done the job to rectify that. ஜெய்ஸ்வால் ஃபாஸ்ட் பவுலர் வைடா போட்டா சீமிங் அவேன் போட்டா அவர் அவுட் ஆயிடர் அக்ராஸ் ஃபார்மேட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி குட் பிளேயர், நான் ஒத்துக்கிறேன். அந்த கேஸ்ல யூ ஹவ் காட் டு அஸ் அ கோச் யூ ஹவ் காட் டு இன்டர்வீன். அதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கான்னு நீ பார்க்கணும். இல்லைன்னா அதை வாய்ந்தே இருந்ததுன்னா தட் மீன்ஸ் a very good player would be selling himself short because his technique has not been worked on. ரோஹித் சர்மா விராட் கோலி விளையாடினதை பத்தி ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு சே மச். நான் எதிர்பார்த்த விஷயம் தான். தேர் போத் லுக்கிங் டு பிளே த 2027 வேர்ல்ட் கப். ஸோ I don't think I need to say anything about them. They both play very well. Rutraj Gaikwad based on how often they are playing him. இப்ப நிறைய பேர் டியூவால் பிரேவிஸ்க்கு took a very good catch ன்னு சொல்லுவா. எனக்கு பொறுத்த வரைக்கும் because he hit that ball aerially there was a chance for Brevis to take that catch. இப்ப நான் என்னோட ப்ரீவியூ 11ல எதனால அவரை இன்க்ளூட் பண்ணலன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் 4 ஆர் 5ல விளையாடினா ஸ்ரேயஸ் ஐயரும் திருப்பி வந்துடுவார், ஹர்திக் பாண்டியாவும் திருப்பி வந்துடுவார். சுப்மன் கில் பிளேயிங் இன்ஸ்டெட் ஆஃப் ஜெய்ஸ்வால்னா ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு டாப் 4க்கு அப்புறமா will be playing the team? I don't think so. ஸோ அந்த கேஸ்ல கிடைக்கிற வாய்ப்புல அடிச்சிடணும். இஸ் அ வெரி குட் பிளேயர், இஸ் பின் டூயிங் வெரி வெல் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். ஆனாலுமே இந்த சீரீஸ் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கலைன்னா அவர் இந்த ஓடிஐ டீம் கூட வரத்துக்கான அன்பார்ச்சுனேட்லி டிஸ்பைட் ஹவர் வெல் இஸ் பின் டூயிங் வாய்ப்பே இருக்காது. ஸோ என்ன சொல்றது, 347 ரன் ஃபார் இந்தியா. கேஎல் ராகுல் கடைசியில ரன்னு சமாளிச்சார். He had to go out of his comfort zone to play that reverse scoop shot. அதை திருப்பியும் விளையாட பார்த்துட்டு அவுட் ஆனா எதனால அப்படி சொல்றேன்னா, அந்த ஃபினிஷர் ரோல் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன். ஆனா இன்னைக்கு அவர் சமாளிச்சுட்டார். He had to go out of his comfort zone to score runs in the end. எதனால அந்த மாதிரி ஒரு பிளேயரை போய் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன் விளையாட வைக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்ப என்ன லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் போட்டா அந்த டீமால விளையாட முடியாதா ரைட் ஹேண்டா இருந்தாலுமே? ஸோ எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு அது புரியவே இல்லை. ஆனா அவ அதை மாத்துற மாதிரி தெரியல. பட் ஐ தாட் தே காட் அ வெரி குட் ஸ்கோர். இப்ப சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் இருந்தது. இப்ப நான் என்ன சொன்னேன், நாண்ட்ரே பர்கருக்கும் மார்க்கோ யான்சனும் பெருசா கடைசி ஓவர்ல சரியா போட மாட்டான்னு நான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவ என்ன பண்ணான்னா, அந்த லெங்க்த்ல போடுறச்சு டுவார்ட்ஸ் த எண்ட் த பால் சார்ட் ஆஃப் ஸ்லைட்லி ஹெல்ட் இன் த சர்ஃபேஸ் பிட் நம்ம பார்த்தோம். ஸோ 2 பேருக்கும் பெருசா யார்கருன்னு கிடையாது. ஆனாலுமே they overall may have gone for 349 runs today. அந்த கடைசியில போட்ட அப்ளிகேஷன் I feel they're building on the repertoire that they have got. So அது ஒரு பாசிட்டிவ்.
ஆனா அது தவிர நான் சொன்ன மாதிரி இப்ப மகாராஜ் விளையாடாததுனாலதான் ஐ திங்க் அந்த ஸ்பின் கண்டிஞ்சன்டே அவருக்கு இன்னைக்கு இல்ல. அதனாலதான் இன்னைக்கு வந்து 359 யூஸா. அப்புறம் இந்தியாவோட பவுலிங் இன்னிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த 0 ஃபார் என்னன்னு சொல்றது 11 ஃபார் 3ல இருந்து சவுத் ஆப்பிரிக்கா எவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஒரு மேட்ச் தோக்கணும்னா அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீ ஃபைட் பண்ணி ஒரு 17 ரன்ஸால தோத்தேன்னா யூ ஷுட் ஆல்சோ சே தட் யூ ஹவ் டன் யுவர் பிட் டு பிரிங் த கேம் க்ளோஸ்ன்னு தான் சொல்லணும். ஹர்ஷித் ராணா மேல கேள்விகள் இருந்தது. அவர் வந்து இன்னைக்கு 2 விக்கெட் அவர் தான் எடுத்தார். 3 விக்கெட் இன்னைக்கு எடுத்தார். ஐஸ்தீப் சிங் 2 விக்கெட். ஒரே ஒரு கிரிட்டிசிசம், அதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு ஜடேஜா வந்து 9 ஓவர்ல 66 ரன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் அப்பயுமே எதனால இன்னும் 3 ஓவர் தான் போட்டான்னு எனக்கு புரியல. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அந்த சமயத்துல they bowled a few more overs, I think South Africa would not have got this closeன்னு அதுவரை எல்லாமே இந்தியா வந்து நீ கரெக்டா தான் பண்ணா. அந்த பேட்டிங் ஸ்ட்ரக்சரிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் டூ இட் டிஃப்ரெண்ட்லி. பட் அவன் மாத்திர மாதிரி தெரியல. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், குவிண்டன் டிகாக் ஓப்பனிங் தான் விளையாடணும். இப்ப பவுமா வந்து திருப்பி வந்துட்டார்னா யாரு வெளியில போனா, டோனி டிசோர்சி இஸ் ஆல்சோ நாட் அ பவர் ஹிட்டர் பட் ஹி இஸ் பின் பிளேயிங் வெல் இன் த லாஸ்ட் ஸ்பெல். மேத்யூ பிரெட்ஸ்கி ஆல்சோ பின் பிளேயிங் வெல்லுங்கும் போது ஒன் ஆஃப் தோஸ் டூ வில் மேக் வே ஃபார் பவுமா. அவர் விளையாடினா, அவர் டாப் 3ல விளையாடினா இட் வில் சூட் த டீம். டாப் 3க்கு பின்னாடி விளையாடினா இப்ப குவிண்டன் டிகாக்கே நம்பர் 3னா பவுமா நுழைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. வித் ஆல் திங்ஸ் கன்சிடர் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் எப்போ உள்ள வர போறேன்னு எனக்கு தெரியல. இஃப் அட் ஆல் தேர் கன்சிடரிங் ஹிம். ஸோ அந்த கேஸ்ல பவுமா ஐ திங்க் யூ ஷுட் ரிட்டையர் ஃப்ரம் ஒயிட் பால் கிரிக்கெட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபுல்லி. அப்ப குவிண்டன் டிகாக் வந்து ஓப்பனிங் இறங்கிட்டு இந்த டீமோட அந்த பேட்டிங் லைனப் பொசிஷன் வில் பி மோர் யூனிஃபார்ம் தென் வாட் இட் இஸ். அது பண்ணிதான் ஆனும் எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறம் மகாராஜும் விளையாடணும். ஸோ அதான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் தேம் இன் திஸ் மேட்ச். அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணுங்க. பை வாட்சஸ்.